Hey physios, welcome to our YouTube channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன மசில் anatomy பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா scalene muscle தான். இந்த scalene muscle first நம்ம 3 fibers-ஆ டிவைட் பண்றோம். anterior scalene, middle scalene and posterior scalene ன்ட்டு. இதுல வந்துட்டு நம்மளோட origin, insertion, அதோட action, அதோட pain pattern வந்து நம்ம டீடைலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து anterior scalene. நேம்ல இருந்தே தெரியுது anterior side, அதாவது front sideல வந்துட்டு இந்த மசில் வந்து லொகேட் ஆயிருக்கும். இதோட ஆரிஜின் வந்து பார்க்குறீங்கன்னா anterior tubercle of transverse process C3 and C6 லெவலில் வந்து ஆரிஜினேட் ஆகுது. அதே இன்சர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிப்ல ஸ்கேலினி டியூபக்கலில் போய் இன்சர்ட் ஆகுது. இதோட ஆக்ஷன் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிலேட்ரலாக லேட்ரல் ஃப்ளெக்ஷன், அதாவது சைட் பெண்டிங் ஆஃப் யுவர் நெக்குக்கு ஹெல்ப் பண்ணுது. ஃபர்ஸ்ட் ரிப்பை வந்து எலிவேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் இஸ் யோர் மிடில் ஸ்கேலினி. இது எங்கேருந்து ஆரிஜின் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா போஸ்டீரியர் பின்பக்கம் இருக்க அந்த டியூபக்கல்ல டிரான்ஸ்வர்ஸ் ப்ராசஸ் C2 அண்ட் C7 லெவல்லேருந்து ஆரிஜினேட் ஆகுது. இன்சர்ட் ஆகிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா சுப்பீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரிப்ல சுப்பீரியர் ஃபேஸட் அப்படின்றப்போ மேல் பக்க சைடில் வந்துட்டு ஆரிஜினேட் ஆகுது. இதோட ஆக்ஷன் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே லேட்ரல் ஃப்ளெக்ஷன் யூனிலேட்ரலாகவும் ஃபர்ஸ்ட் ரிப்பை எலிவேட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் இஸ் யோர் லோவர் ஸ்கேலினி, அதாவது போஸ்டீரியர் ஸ்கேலினி. இது எங்கேருந்து ஆரிஜினேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதே போஸ்டீரியர் பின்பக்கம் இருக்க அந்த போஸ்டீரியர் சைடில் டிரான்ஸ்வர்ஸ் ப்ராசஸ் ஆஃப் C4 அண்ட் C6 லெவலில் வந்துட்டு ஆரிஜினேட் ஆகுது. இன்சர்ட் ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ரிப்ல அவுட்டர் சர்ஃபேஸ் வெளிப்பக்கம் இருக்க அந்த சர்ஃபேஸில் வந்துட்டு இன்சர்ட் ஆகுது. இதோட ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா யூனிலேட்ரலாக சைட் பெண்டிங் ஆஃப் நெக்குக்கும் ஹெல்ப் பண்ணுது. இது வந்து செகண்ட் ரிப்பை வந்து எலிவேட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த மசிலில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் ஃபர்ஸ்ட் வந்து நான் காமிச்சிருக்கிறது வந்து ஆன்டீரியர் ஸ்கேலினி. ஆன்டீரியர் ஸ்கேலினி நம்ம சொன்ன மாதிரி ஆன்டீரியர் சர்ஃபேஸ் டிரான்ஸ்வர்ஸ் ப்ராசஸில் வந்து ஆரிஜினேட் ஆகிட்டு ஃபஸ்ட்டு ரிப்பில் வந்துட்டு போய் இன்சர்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு மிடில் ஸ்கேலினி வந்து போஸ்டீரியர் சைட்லேருந்து ஆரிஜினேட் ஆகுது. ஆரிஜினேட் ஆகிட்டு அதுவுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரிப்பில் அவுட்டர் சர்ஃபேஸில் வெளிப்பக்க சைடில் வந்துட்டு இன்சர்ட் ஆகுது. நெக்ஸ்ட் இஸ் யோர் போஸ்டீரியர் ஸ்கேலினி, அதாவது லோவர் ஸ்கேலினின்னு சொல்கிறது. இதுவுமே உங்களுக்கு போஸ்டீரியர் சைடில் வந்துட்டு ஆரிஜினேட் ஆகிட்டு ஆனால் வந்து இன்சர்ட் ஆகுறது வந்து உங்களுக்கு செகண்ட் ரிப்ல வந்து இன்சர்ட் ஆகுது. நெக்ஸ்ட் இஸ் யோர் பெயின் பேட்டர்ன். ஆன்டீரியர் ஸ்கேலினி டைட்னஸ் ஆகுதுன்னா எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பெயின் தெரியும்னு பார்த்தீங்கன்னா ஆன்டீரியர் நெக், ஃப்ரண்ட் நெக்கில், செஸ்ட் ரீஜனில், ஆன்டீரியர் ஷோல்டரில், ஆர்ம் ரீஜனில். சம்டைம்ஸ் இது என்ன மாதிரி மிமிக் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்விகுலர் ரெடிகுலோபதி அண்ட் thoracic outlet syndromeலாம் வந்து வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இஸ் யோர் மிடில் ஸ்கேலினி டைட்னஸ் போகிறப்போ உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் பெயின் தெரியும்னு பார்த்தீங்கன்னா நெக்கோட சைடில், போஸ்டீரியர் ஷோல்டர் பின்பக்க ஷோல்டரில், லேட்ரல் ஹார்மில், அந்த ஸ்கேப்லாக்கு பிட்வீனில் உங்களுக்கு பெயின் தெரியும். நெக்ஸ்ட் இஸ் யோர் போஸ்டீரியர் ஸ்கேலினி. பின்பக்கம் இருக்க ஸ்கேலினி டைட்னஸ் ஆகிறப்ப எங்கெல்லாம் தெரியும்னா லோவர் லேட்ரல் நெக், பின்பக்கத்தில் இருக்க லேட்ரல் வெளிப்பக்க சைடில் இருக்க நெக் ரீஜன், அப்பர் பேக் ரீஜன், ஸ்கேப்லா ரீஜன்ஸில் வந்து உங்களுக்கு பெயின் தெரியும். Thank you so much for watching this video. If you want to know more related to physiotherapy content, subscribe our YouTube channel, and if you have any doubts regarding physiotherapy, drop your doubts in the comment section. See you all in the next video. Bye.